ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜாப்ல, உங்க பிசினஸ்ல உங்களுக்கு போதுமான பண வரவு இல்ல. நீங்க வேலை செய்றவங்களா இருந்தா, உங்களுக்கு பணம் ஸ்டக் ஆயிருக்கு. இல்ல பிசினஸ் செய்றவங்களுக்கு உங்களுக்கு பணம் ஸ்டக் ஆயிருக்கு. இல்ல நெனச்சபடி உங்களுக்கு உத் அ சேலரியோ, சம்பளமோ, இல்ல போனஸ் சொல்லக்கூடிய பதவி உயர்வோ எதுவுமே வரல அப்படின்னு இருக்கும்போதோ, இல்ல உங்க பிசினஸ்ல நீங்க நினைக்கும்படி உங்களுக்கு பணம் வராம இருக்கிறதுக்கு, இல்ல பிசினஸ் சரியா ஓடாம இருக்கிறதுக்கு, நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இது ஒரு வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான். இது ஓம் சப்ளாயை நம. ஓம் சப்ளாயை நம. இதுவும் மகாலட்சுமியை குறிக்கும் மந்திரம். சப்பல் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கக்கூடிய, அதாவது எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்கக்கூடியது. எல்லா துறைகளிலும் பல்துறையிலும் நல்ல எஃபெக்டிவாக நல்ல டாப்பாக இருக்கக்கூடியது தான் வெர்சடைல் சொல்லுவாங்க. அப்போது சப்பல்னாலே என்ன மீனிங்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, கிடுகிடுன்னு பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல அப்படி தங்கி தேங்கி இல்லாமல் கடகடன்னு சுறுசுறுப்பாக ஓடுறது. தண்ணி எப்படி ஒரு இடத்துல இல்லாமல் ஓடிட்டு ஒரு இடத்துல நின்னாலே அது என்ன ஆகும், அழுக்கு படிஞ்சு போயிடும். ஸ்டேக்னன்ட் வாட்டர் சொல்லி அது அதை அதில் நம்ம இது எடுத்துக்க மாட்டோம். ஆனால் ஓடுற தண்ணி சுத்தமான தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அப்படி பணம் ஃப்ளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்கக்கூடாது. ஸோ அந்த அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளாயை நம்ம சப்லா அப்படின்னா மகாலட்சுமி குறிக்கும். சப்லான்னா ஒரு தெய்வம். எதுக்கெல்லாம் தெய்வம்னா வெல்த், குட் ஃபார்ச்சூன், அதுக்கெல்லாம் தெய்வம். அதாவது அதிர்ஷ்டத்துக்கும் நிறைய சம்பத்துக்கும் தெய்வம் அப்படிங்கிறது தான் சப்லா. அப்போ அது அப்படி இருக்கிற தெய்வம் யாருன்னா நம்ம மகாலட்சுமி. ஸோ நம்மளுக்கு பணம் எப்படி வரணும், தண்ணி போல் அப்படி ஓவர் ஃப்ளோவாக கொட்டணும், பணமழை கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி 108 முறை ஜபிக்கலாம். இதை தாண்டி மகாலட்சுமியின் திருப்பாதங்களை நம்ம தொடும்போது என்ன சொல்கிறோம், அம்மா நீ என் வீட்டுக்குள்ளே வா, உன் காலடி எங்கள் வீட்டில் பட்டாலே போதும், என் வீட்டில் பணம் பற்றாக்குறையே இருக்காது அப்படிலாம் சொல்லி கூப்பிடுறோம்ல மகாலட்சுமி. அப்போது நமக்குள்ள இந்த தெய்வம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம போகிற இடத்துல சக்ஸஸ் இருக்கணும், நம்ம போகிற பிஸ்னஸை நோக்கி போகிறோன்னா அந்த இடத்துல சக்ஸஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் நாமும் பிறர் வீட்டுக்கு போகும்போது சரிதான், இல்லை நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது மகாலட்சுமியின் அருள் நம்மளுக்கு இருக்கணும், நம்ம போகிற விஷயங்கள் தடைப்படாமல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ரோஸ் இல்லை சந்தனம் இந்த அத்தரை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு மகாலட்சுமியின் திருப்பாதங்களில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி மகாலட்சுமியின் திருப்பாதங்களை வச்சுட்டு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த அத்தரில் ஊதிடுங்க. ஊதிட்டு அந்த அத்தரை கையில் வச்சுக்கிட்டு, அந்த பாட்டில் குட்டி பாட்டில் தான் இருக்கும், கையில் வச்சுட்டு உங்களுடைய ஹார்ட் சக்கரா, அநாகதா சக்கரான்னு சொல்லக்கூடிய ஹார்ட் சக்கராவில் வச்சுட்டு நீங்கள் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். 108 முறை அவளோட திருப்பாதங்களில் வச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் 21 முறை நம்ம ஹார்ட் சக்கராவில் வச்சு சொல்லிட்டு, இதில் என்னென்ன பண்ணுறோம், நம்ம ஹார்ட் சக்கரங்களையும் எடுத்துகிட்டு வரோம், வேத ஸ்விட்ச் போர்டும் எடுத்துகிட்டு வரோம், மகாலட்சுமியையும் எடுத்துகிட்டு வரோம். எல்லாம் கலந்து பண்ணும்போது சூப்பராக வேலை செய்யும். ஸோ வச்சுக்கிட்டு 21 முறை இந்த அத்தருக்கு இந்த மந்திரத்தை ஜபிக்கிறீங்க. ஸோ ஒரு தடவை பண்ணால் போதும். இந்த அத்தரோட விஷயம் ஒரு தடவை மந்திரம் ஜபிச்சால் போதும். 108 முறை அம்பாளில் மகாலட்சுமியின் திருப்பாதங்களில் வச்சுட்டு சொல்லிட்டு, அதே மாதிரி 21 முறை நம்ம செஸ்ட்டில் ஹார்ட்டில் வச்சுட்டு கையில் இப்படி வச்சுட்டு ஹார்ட் பக்கத்தில் வச்சுட்டாலே போதும். சொல்லிட்டு இந்த மோதிர விரலில் ஒரே ஒரு துளி அத்தர் எடுத்து நம்மளுடைய உள்ளங்கால், சோல்ஸ் ஆஃப் த ஃபீட் சொல்கிறாங்களா, உள்ளங்காலில் கிளாக் வைஸ் வளச்சுற்று அதில் 7 முறை சுற்றணும், நடுவில் காலில் உள்ளங்காலில். அப்போ என்ன சொல்லணும், நானே நான் போகிற இடமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு பணம் பெருமளவில் வரணும், நான் போகிற பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய பிஸ்னஸ் சம்பாதியங்கள் வரணும். அதுக்கப்புறம் ஜாபில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால், நான் செய்யும் ஜாபில் நான் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் அந்த கம்பெனியில் நான் பெரும் அளவில் ஜாப் செய்யணும், நிறைய இன்கம் வரணும். சேல்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் பண்ணால் சூப்பராக அவங்களுக்கு சேல்ஸ் பிக்சர்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி 7 முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பாட்டு எவ்ரிடே லைஃப்பை கேரி அவுட் பண்ணிக்கலாம்.
சோல்ஸ் ஆஃப் த ஃபீட்டுக்கு ஒரு தன்மை இருக்கு. நம்ம நிறைய அது வந்து உடலோட சில பாகங்களோட இப்போ எப்படி நம்ம சுஜோக்ல விரல் இதெல்லாம் வந்து கனெக்டட் ஆகிருக்கோ ஒரு ஒரு பாகங்களுக்கு, சோல்ஸ் ஆஃப் ஃபீட்டும் அப்படித்தான். அடியில இருக்க பாதங்களும் உடல் பாகங்கள்ல கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் அங்க வந்து நம்ம இது செய்யும்போது நம்ம செஞ்சுட்டு நம்ம போனோம்னா என்ன சேல்ஸாக இருந்தாலும் சரி, என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த பிஸ்னஸில் பணம் அப்படியே ஒரு ஃப்ளோ மாதிரி வரும். எப்படி ஆக்டிவாக சுறுசுறுப்பாக பணம் வருமோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மந்திரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அதிர்வுகள் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மோதிர விரலுங்கிறது வந்து இது சூரியனை குறிக்கும் இல்லையா? அப்போது நிறைய நம்பர் 1 சூரியன் தானே நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது. நல்ல பிரகாசம், வெளிச்சம். அப்போது நம்மளுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், ஒரு ரேடியன்ஸ் நமக்குள்ளேயே வரும். ஸோ அதனால தான் நம்ம மோதிர விரலை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரோஸ் அண்ட் அத்தருக்கே ஒரு தனி விதமான ஸ்பிரிச்சுவல் பவரும் இருக்குது இல்லை? சந்தனத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது, ரோஸுக்குமே ஒரு தனி மகத்துவம் இருக்குது. அதே மாதிரி நம்ம போகும் பாதை சரியான பாதையாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க பணம் மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கவங்களும் இது பண்ணும்போது நம்மளுடைய பாதை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கண்டிப்பாக போகும். ஸோ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். நம்மளுடைய வேதிக் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து எடுத்த மந்திரம், மகாலட்சுமியை குறிக்கும் மந்திரம், எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மந்திரம். இப்போ இந்த அத்தரை வந்து ஒரு தடவை மந்திரம் ஜபிச்சு வச்சுட்டா போதும். அப்புறம் டெய்லியும் வெறும் அந்த அத்தரை மாத்திரம் வச்சுக்கணும். வச்சுக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், நாங்கள் போகக்கூடிய காரியமெல்லாம் சக்ஸஸ், எனக்கு நிறைய பணம் வந்து சேரும், நான் வெற்றியை நோக்கி என் கால்கள் செல்கின்றன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்.